வீரமுத்து பேச்சு அவங்க அக்கா பாண்டி எல்லாருமே அங்கே தான் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வீரமுத்து சொல்கிறாரு, நான் தான் சொன்னல முத்தலுக்கு எதுவுமே ஆகாதுன்னு. எதுவுமே ஆகலையாம். பாவம் அஞ்சலி நம்ம வீட்டு வாரிசாவை வயிற்றில் சுமந்துட்டுருக்கா, அதுதான் நம்ம வீட்டு குலசாமி பேச்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்கிறாரு. அப்படியே கிட்ட போய் பேச்சுக்கிட்ட உட்காராரு. நல்லா கேட்டுக்கோ பேச்சு, இந்த குழந்தை தான் நம்மளோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பேச்சு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பாண்டி சொல்கிறாங்க, பாவம் இந்த அஞ்சலி அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தா அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போயிட்டா. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டு பாரு நான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. வீரமுத்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அப்போ சூசன் வராரு. வந்தவொடனே இது என்ன பாட்டிலுன்னே தெரியலம்மா, இது அந்த ரெஜினா அம்மா ரூமில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இவன் வேற ஏதோ காலி டப்பாவை எடுத்துகிட்டு வந்து காட்டி இந்த பாட்டில் அந்த பாட்டிலான்னு கேட்டுட்ருக்கான். எல்லாம் அந்த முத்தழகு கொடுக்குற ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஸ்வேதா வராங்க. இல்லை அமுதன் இளநீர் வாங்கிட்டு இருக்காரு, நான் குழந்தை அழப்போதுன்னு சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. இது என்ன பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சூசன் கிட்ட. அந்த பாட்டிலை வாங்கி படிக்கிறாங்க. படிச்சுட்டு சொல்கிறாங்க, இது கருவை கலைக்கிற மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே பேச்சு அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன ஸ்வேதா சொல்கிற, உண்மையாவா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, இது ரொம்ப டேஞ்சர். இந்த மருந்து ஒரு டோசேஜ் அதிகமான கூட உயிரே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வேதா. இந்த மருந்து பாட்டில் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. எல்லாருமே பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ வீரமுத்து சொல்கிறாரு, இங்கே பாரு, ரெஜினாவை இந்த அளவுக்கு சந்தேகம்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்தழகு பூமி 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நடந்த எல்லாத்தையுமே அவங்க கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரெஜினா அஞ்சலி 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. நில்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு தடுக்கிறாங்க. எதுக்காக உள்ளே போக விடாமல் என்னை தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. இல்லை உங்ககிட்ட நான் பேசணும். எதுக்காக இந்த மருந்து பாட்டில் பேர் என்ன, இது எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. அதை பார்த்தோன்னே ரெஜினா அஞ்சலி 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இந்த பாட்டில் கடிச்சிடுச்சா, இப்போ என்ன பண்ணுறது, நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா யோசிச்சுட்ருக்காங்க. இந்த பாட்டில் இங்கே எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பையன் என்ன பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா? அஞ்சலியை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். அந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அஞ்சலி இந்த குழந்தையே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மருந்தை வாங்கி குடித்தா. தெரியுமா? அது நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நான் தான் சரி பண்ணேன். இது எல்லாத்துக்குமே காரணமே உங்கள் பையன் தான். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. அப்போ பேச்சு கேட்குறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாரு பூமி. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல பூமி, இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டான்னு, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண, என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பாவத்தெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு பேச்சு சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. நான் என் பேச்சை கேளு, இது எதுவுமே பண்ண வேண்டாம் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெஜினா அஞ்சலி 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா அந்த பாட்டிலுக்கு கிடச்சோடனே என்ன பேசிகிட்டு இருக்காங்க, போயிட்டு டாக்டரை விசாரிப்பாங்க, நான் பெருசாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸ்வேதா. என்னம்மா இப்படி மாட்டுற மாதிரி பண்ணி வச்சுருக்கா, ஏன் பாட்டிலை கரெக்டாக எடுத்து போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. என்னடி பண்ண சொல்கிறேன், இந்த சூசன் க்ளீன் பண்ணி இப்படி எடுப்பான்னு எனக்கு எப்படி தெரியும், நல்ல வேலை ஏதோ ஒரு பொய் சொல்லி தப்பிச்சோம், இல்லைன்னா நல்லா மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அஞ்சலி கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம்மா, இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும், பாருமா நீ பண்ணதுனால இப்போ ஏன் வயதான் புண்ணா போச்சு, இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்குமானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. முத்தழகு பூமி 2 பேருமே ரூமில் இருக்காங்க. அப்போது இங்கே பாருங்கள், நமக்கு தான் தெரியும் அந்த டிவோர்ஸ் எதுக்கு வேணும், குழந்தை எதிர்காலத்துக்கு எவ்வளோ நல்லது, இது எதுவுமே அம்மாவுக்கு தெரியாது. அதனால தான் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கண்டிப்பாக அந்த அஞ்சலிக்கு நம்ம பாப்பா வெளியே வரத்துக்குள்ளேயே நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன். நான் ஒரு நல்ல அப்பாவாக பேர் எடுத்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கிட்ட பூமி சொல்லிகிட்ருக்காரு. முத்தழகு அப்படியே முடியாத மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னாச்சு முத்தழகு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. இல்லைங்க, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ குளிக்க கூட முடியலங்க, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படியா, நான் வேணா குளிக்க வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. என்னங்க பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, கொஞ்சம் வாக்கிங் போனால் நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிகிட்ருக்காரு. பரவாயில்லைங்க, எனக்கு இருந்து கூட முடியல, ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 9வது மாதம் கடைசி மாதத்தில் இப்படி தான் இருக்கும். நாம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் வாக்கிங் போகணும், நடக்கணும், நாம் தான் உடம்ப பார்த்துக்கணும். குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்ல, முடியலனா கூட கொஞ்சம் பொறுமையாக என் கையை பிடிச்சிட்டு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. பேச்சு யோசிக்கிறாங்க. இல்லை, ரெஜினா சொன்னதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அந்த ஃபேஸோட ரியாக்ஷன் எல்லாமே மாறி இருந்துச்சு,
அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனா மறைக்கிறாங்க. கண்டிப்பா பொண்ணு இதெல்லாம் குடிக்கிற பொண்ணே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெஜினா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே.